அருமையான நூடுல்ஸ் இந்த முறையில் செய்து பாருங்கோ, சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட ஊரில் நாங்கள் செய்கிற மாதிரி நூடுல்ஸ் மரக்கறி, இறைச்சி எல்லாம் பொரித்து போட்டு ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு விருப்பம். அதனால் இன்றைக்கு அதை ஸ்பெஷலாக செய்கிறேன். மற்றது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இது எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். இப்போ இறைச்சி போடாமலும் செய்யலாம், இறைச்சி போட்டும் செய்யலாம். அது செய்கிற வேண்டிய விருப்பம். சில பேருக்கு மரக்கறி சாப்பாடு விருப்பம். அப்போ நீங்கள் எல்லா மரக்கறியும் பொரிச்சு போட்டு செய்யலாம். அதோட இறைச்சி விரும்புகிறவர்கள் இறைச்சியை இப்போ கோழியை சின்ன சின்ன வெட்டி பொரிச்சு போட்டு போடலாம். அதோட இங்கே அந்த பூஸ்ட் இருக்குது, அது கோழியில் செய்தது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் போடலாம். அப்போ அது எப்படின்றதை நான் காமிக்கிறேன், வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எல்லா மரக்கறியும் பொரித்து எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு 500 கிராம், உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு பிரட்டி போட்டு பொரித்து எடுத்துருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காய் 300 கிராம், அதுவும் அதே மாதிரி சின்னதாக வெட்டி பொரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி கேரட் 200 கிராம் கேரட் அதுவும் சின்ன சின்ன வெட்டி அதுவும் பொரித்து எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு பிரட்டினது. அதே மாதிரி வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், அதுவும் சின்ன சின்ன வெட்டி பொரித்து வச்சுருக்கு. எல்லாத்தையும் பொன்னுரமாக இந்த மாதிரி வெட்டிடுங்கோ. அதே மாதிரி கொஞ்சம் இறைச்சியும் பொரித்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் உள்ளது பூஸ்ட் அதுவும் கோழியில் உள்ளது, அதுவும் பொரித்து வச்சுருக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் இறைச்சியும் சின்ன சின்ன வெட்டி பொரித்து வச்சுருக்கு. நீங்கள் இறைச்சி எந்த இறைச்சி வேணாலும் போடலாம், அதுவும் கூட வசதியை பொறுத்தது. அதே மாதிரி முட்டை அவிச்சிருக்கிறேன். அதை 10 நிமிஷம் அவிச்சு 4 துண்டாக அப்படி வெட்டி வச்சுருக்குது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி இருக்குது, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 5 பூண்டு அதையும் வெட்டி வச்சுருக்கு. அதே மாதிரி 500 கிராம் நூடுல்ஸ், அதை 10 நிமிஷம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து கொஞ்சம் பட்டர் போட்டு அப்படியே அதுவும் பிரட்டி வச்சுருக்கு. இதில் இந்த பொரிச்ச மரக்கறி எல்லாம் நல்லா பொன்னுரமாக பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கருக விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கச்சல் தன்மை வந்துடும். அதனால் இந்த மாதிரி பொரிச்சு எடுங்கோ, எடுத்தால் சாப்பிட நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா சூடறிச்சு. இதில் நான் எண்ணெயை கொஞ்சமாக விட்றேன். என்னென்னு சொன்னால் பொரிச்சது எல்லாத்துக்கும் எண்ணெய் நிறைய விட்டதுனால இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு உடனே இந்த வெட்டி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம். பாருங்க, நல்லா சூடு எறிச்சு அடுப்பை கொஞ்சம் இப்போ குறைச்சி விடுங்க. குறைச்சி விட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கணக்காக போடாதீங்க. ஏற்கனவே அந்த பண்டி இதில் நிறைய ஓரளவு உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போடுங்க. மற்றது பொரிச்சு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு அதிகமாக போடாதீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் இந்த மாதிரி வெந்து வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு 200 மில்லி பால் விடுறேன். பாலையும் விட்டுட்டு வடிவாக கிளறுவோம். கிளறி போட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் மற்ற பொருட்களை போட்டு செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா எல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் பொரித்து வச்ச வெங்காயம், அப்போ இதோட சீரகையில் நல்லா இருக்கும். பொரித்து வச்ச வெங்காயம், பொரித்து வச்ச கத்தரிக்காய், பொரித்து வச்ச கேரட்டு, பாருங்கள் எல்லாம் சீரகையில் எப்படி இருக்கும்னு சொல்லி நல்ல சத்தான சாப்பாடு. அதோட இப்போ பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு, இதுவே நிறைய வந்துடுது. இப்போ பொரித்து வச்ச இறைச்சி அதையும் போடுவோம். போட்டுட்டு இப்போ இந்த கடைசியாக
இதுவும் பொரிச்சு வச்ச இறைச்சி தான். கோழி இதை செய்த பூஸ்ட்டு அதையும் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நிறைய பொருள்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு கிளறி போட்டு இப்போ இதை நூடுல்ஸ் இதில் போட்டு கிளறணும். அதையும் செய்வோம். நூடுல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினா தான் அதில் சேரும். அப்போ நூடுல் கொஞ்சம் போட்டுட்டு அதை கிளறுவோம். பாருங்க, இந்த மாதிரி அடுப்பை நல்லா குறைச்சி விடுவோம். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். ஏன்னா நூடுல்ஸ் போடும்போது அந்த நீர் தன்மை எல்லாத்தையும் எடுத்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி இப்போ மீதம் இருக்கிற நூடுல்ஸ்லையும் போடுவோம். இப்போ மீதம் இருக்கிற எல்லா நூடுல்ஸ்லையும் போட்டுட்டு கிளறுவோம். இப்போ இதெல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையாக நூடுல்ஸ் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இறைச்சி பொரிச்ச மரக்கறியெல்லாம் போட்டு இப்போ அருமையான முறையில் செய்து எடுத்தாச்சு. இனி சாப்பிட ரெடி ஆக வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான நூடுல்ஸ் மரக்கறி எல்லாம் பொரிச்சு போட்டு இறைச்சி எல்லாம் பொரிச்சு போட்டு செய்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். லைட்டான உரைப்பும் இருக்கும். உரைப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட போடலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்து சாப்பிடுகளை வந்து சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக இந்த முட்டையை வேக வச்சு நாளாக கட் பண்ணி இந்த மேலே வச்சிருக்கிறேன். இதை சேர்த்து சாப்பிடுகளை வந்து எல்லாம் வந்து சத்தானதாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.